ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எஸ், பாப்பா பிறந்துருச்சு. அதுதான் உங்கள்கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். February 8th அன்னைக்கு பாப்பா பிறந்தான். எஸ், இட்ஸ் அ பாய் பேபி. நான் வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பாய் பேபி பிறந்திருக்கான் அப்படின்ட்டு. என்னோட மெட்டர்னிட்டி ஷூட் அதோட ஒரு பிக்சரில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி இட்ஸ் அ பாய் அப்படின்ட்டு. அந்த பிக்சரே ஸ்பெஷல் ஆகிடுச்சு அதெல்லாம் பண்ணதில். ஸோ நீங்கள் இன்ஸ்டா பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ எஸ், பாப்பா பிறந்தாச்சு. என்னாலே இமேஜின் பண்ண முடியல 2 பாப்பா நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதே இருக்குது. ஏன்னா ஃபோன்லலாம் எல்லாருமே வந்து குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னா, குழந்தைகள் ஆமாம் நம்மளுக்கு குழந்தைகள் ஆயிடுச்சுல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து என்னை வந்து செகண்ட் ப்ரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதான் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே சொன்னால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டைம் வந்து உண்மையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய விஷயத்த பார்த்தனால இந்த டைம் வந்து நிறைய விஷயம் ஈஸியாக இருந்தது. எனக்கு அதுதான் நம்பவே முடியல. நான் வந்து இந்த டைமும் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம சாப்பிடணும், என்ன நம்மளுக்கு ஃபேவரட் திங்ஸ்லாம் பண்ணணும், அப்புறம் தூக்கம் இல்லாமல் இருந்தால் எப்படிலாம் நம்ம வந்து அந்த நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அதை பற்றியே நெகட்டிவாக தூக்கலன்னு நினைக்காம இருக்க என்னெல்லாம் பண்ணணும்னு நிறைய எழுதி வச்சு யோசிச்சு மண்டையை உருக்கியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இந்த டைமு. ஃபர்ஸ்ட்லாம் என்ன நடந்தது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அந்த ப்ரிப்பேர்ட்னஸாக என்னன்னு தெரில. இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பெயினும் கிடையாது, அவ்வளோ என்ன சொல்கிற டயர்ட்னஸ். அந்த டைம் அவ்வளோ டயர்ட்னஸ் இருந்தது. இந்த டைம் சுத்தமாக அந்தளவுக்கு ஹாஃப் கூட இல்லை டயர்ட்னஸ்ஸு. ரொம்ப வேலை பார்க்கணும். ஆப்வியஸ்லாம் நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன், பட் கம்பேரிட்டிவ்லி எல்லாமே பெட்டராக இருக்குது. மில்க் ப்ரொடக்ஷன் லாஸ்ட் டைம்லாம் எனக்கு 1 மந்த்தாகவே ஒழுங்காக இல்லை, இந்த டைம் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மெயின் விஷயம், அதுவுமே எனக்கு இந்த டைம் ஹிட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். எப்போ வேணால் ஹிட் ஆகலாம், பட் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு ஃபீல் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் டைம்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தேன் நான், பட் இந்த டைம் எவ்வளோ பெட்டராக இருக்குது. பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். லாஸ்ட் டைம் ஒன்றுமே தெரியாமல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னையே பண்ணி தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் வந்து பாலுக்கு சாப்பிட்டு அன்னெசரியாக நிறைய விஷயம் பண்ணதுலேயே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பேன். இந்த டைம் அதெல்லாம் என்னன்னு தெரியும்னால நிறைய தேவையில்லாத வேலைகள் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணதுலேயே வந்து மில்க் வந்துடுச்சு. சிம்பிளாகவே இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் வந்து லாஸ்ட் டைமே பார்த்தனால இந்த டைம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நிறைய விஷயம் மூட நம்பிக்கை, நிறைய விஷயம். ஸோ ஜஸ்ட் பீப்புள் சொல்கிறது சயின்டிஃபிக்காக என்னன்றதை புரிஞ்சு அது அடிப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டது இப்போது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆக்கிடுச்சு என்ன. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ வேறு என்ன சொல்கிறது, சாதாரணங்க பாப்பா பிறந்தது சொல்லியாச்சு. ஸோ இதுதான் என்னோட அப்டேட், லைஃப் அப்டேட். ஸோ கங்க்ராட்ஸ் பண்ண அனைவருக்கும் திருப்பியும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறமும் சில வீடியோஸ் வரும், ஆஸ் வெல் அஸ் நானும் வந்து புதுசாக பண்ண ஆரம்பிப்பேன். ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேங்களா? நாங்கள் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.